திருவேற்காடில் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பெருமாளும் அவங்க மிஸ்ஸஸும் வந்தாங்க. வந்தப்ப இது ஏன்டா நம்ம வந்து கிட்டுவதில் நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி போடலாம் அப்படின்ட்டு அவங்க டீமு கன்னியாகுமரியிலேருந்து மழை எவ்வளோ இருந்தாலும் நாங்கள் வருவோம், இந்த கலையை இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம் வணக்கம் இங்கு வணக்கம், இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம் இங்கு வணக்கம், இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நாட்டுக்கு சேவை செய்ய இங்கே நாகரிக கோமாளி வந்தாரையா. பாட்டு பாடி அட்டமாடி நல்லா பாட்டு பாடி இங்கே அழகான கோமாளி வந்தாரையா. வந்தார காலத்திலே வந்தாரையா, ஊரெல்லாம் சுத்தி பார்க்க வந்தாரையா. சிரிக்க வைத்து மக்களை சிரிக்க வைத்து, சிரிக்க வைத்து மக்களை சிரிக்க வைத்து, நம்ம சிரிக்க வைத்த கோமாளி வந்தாரையா. வந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம்முடைய நாட்டுப்புற கிராமிய கலையான தோல் பாவை கூத்து சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தோல் பாவை கூத்து என்பது சுமார் 400 ஆண்டுகளுக்கு பழமையான உள்ள கலைகள். இந்த கலைகள் இப்பொழுது அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த கலையை பார்க்க வேண்டும் என்றால் இன்றைக்கு சினிமாவில் பார்க்கலாம். தசாவதாரத்தில் கமலஹாசன் படத்தில் முகுந்தா முகுந்தா என்ற பாட்டில் அசின் இந்த படத்தை எடுத்தாசிப்பார்கள். அது மட்டுமில்லாமல் அவள் பேர் தமிழரசி, அழகு என்ற திரைப்படம், ஜோக்கர் என்ற படத்தில் இதை காணலாம். இன்றைக்கு மருத்துவர்கள் அனைவர்களுமே திரண்டு ஒரு இடத்தில் இருந்து பார்க்கும்போது பார்ப்பதற்கே கண்ணுக்கு குளுமையாக இருக்கிறது. ஏன் ஐயா, கடவுளுக்கு அடுத்தது நம் மருத்துவர்கள் அனைவர்களும் தான். ஏன்னா அவர்கள்தான் மறு உயிர் நம்மளுக்கு கொடுப்பதிலே பெரிய பங்கு. கரெக்ட் ஐயா, கரெக்ட். அவர்கள் மத்தியில் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சிகளை வாய்ப்பு வழங்கியிருக்கின்ற அனைவர்களுக்கும் எங்களுடைய தோல்பாவை கூத்து சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த தோல்பாவை கூத்து மூலியமாக ஒரு சில நிகழ்வுகளை உங்கள் மத்தியில் நாங்கள் காட்ட இருக்கிறோம். அதில் சொல் குத்தம், பொருள் குத்தம், சாரியத குத்தம், இசை குத்தம், தாள குத்தம், மேல குத்தங்கள், ஏதேது குத்தங்கள் இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிப்பீர்களோ அதை போன்று நல்ல ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இதோ நிகழ்ச்சிகளை தொடங்குகிறோம். வாரும் கோமாளி மாமா, என்னைய ஏமாளி மாமா. ஏய், நான் கோமாளி மாமாங்க, அவன் நம்மளை ஏமாளி மாமாங்க. எப்பா வந்திருக்கின்ற பெரியவர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம் சொல்லியாச்சா? எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டோம். வணக்கம் சொல்லிட்டேன்னு மூக்கில் அடிக்கான். சரி, எல்லாருக்கும் வணக்கம் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு வணக்கம் சொல்லு. நான் வணக்கம் சொல்ல மாட்டேன். நீ வணக்கம் சொல்லல, இந்த போண்டா மாதிரி இருக்கிற மூக்கு அப்படியே சப்பி அப்பளம் ஆக்கி விடுவாமா. உமர் கண்ணை குத்தி காப்பி ஆக்கி விடுவாமா. ஆமா, நீ கோமாளின்னா பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கெல்லாம் போவிய. நான் ஏகப்பட்ட ஊருக்கு போயிருக்கேன், ஏகப்பட்ட நாடுக்கு போயிருக்கேன். ஆமா, கோமாளி உமருக்கு என்ன பேரு? என் பேர் கொக்குமுக்கன் கருவாட்டு தலையன். ஓஹோ, உங்க பேரு என்ன? என் பேர் உச்சி குடும்பன். என் கூட என் தம்பி வருவான், அவர் பேரு உழுவத்தலையன். ஓஹோ, சரி. இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்? ஆமா, பல ஊர்களுக்கு போறீங்கன்னா பல ஊர் பாஷையெல்லாம் உமக்கு தெரியுமே. எனக்கு எல்லா பாஷையும் தெரியும். என்னென்ன பாஷை? ஹிந்தி, உருது, தெலுங்கு, மலையாளம், மராட்டி, சிங்களம். அம்மா, யான்னு ஏகப்பட்ட பாஷையை படிச்சு வச்சிருக்கானே. ஆமாப்பா. ஏய், நம்மளும் ஒரு பாஷை படிச்சுக்கிடுவோமா? ஆமா, படிச்சுக்க. உமக்கு என்ன சொல்லணும்? இந்த 1 2 சொல்லி கொடுக்கணும் பார்த்துக்க. அது எந்த பாஷையில நீங்க சொல்லி கொடுத்தாலும் சரிதான். ஓ அப்படியா? அப்படி என்றால் களவுக்கு ஒருவன் கல்விக்கு இருவர். எப்படி களவுக்கு ஒருவன் கல்விக்கு இருவர்னா எப்படி? ஐயா, களவெடுப்பதற்கு யாருக்கும் சொல்லி கொடுக்க வேண்டாம். ஆனால் கல்வி என்பது சாதா வராது. ஒரு 10 மாணவர்கள் சேர்ந்து செல்லுகின்றார்கள் என்றால் அதுல ஒரு 8 மாணவன் கவனித்துக் கொண்டிருப்பான், 2 மாணவன் கவனிக்காம இருப்பான். அந்த 8 மாணவனிடம் இந்த 2 மாணவன் கேட்டு தெரிந்து கொள்வான். அதான் களவுக்கு ஒருவன் கல்விக்கு இருவர். ஓ, அதுக்கு நான் என்ன செய்யணும்? கூட ஒரு ஆளை கூப்பிட நான் சொல்லித்தரேன். ஏன்னே, கூட ஒரு ஆளை யாரை கூப்பிடலாம்? ஏய், ஏன் தம்பி உலகத்தலைன்னு கூப்பிடு. நம்ம தம்பி உலகத்தலையும் இப்ப எங்க போய் நிக்கான்னு தெரியலையே. இளைய தம்பி, இளைய தம்பி உழுவத்தலை அப்படி சாக்கு மேல சாக்கு போட்டு ரைட்டு மேல ரைட்டு போட்டு நீட்டு மேல நீட்டு வச்சு அடி சக்கன் உழுவத்தலை மேல மேல வந்து அடிக்கான்.
ஐயர் இருக்கிற சாக்கண்ண மதிப்பெண்ண ரேங்கண்ண ஆமல நம்ம மெட்ராஸ்ல விற்கிற நல்லெண்ணெய் உழுவாத்தலை பயல ஏதோ உழுவத்தலைன்னு சொல்லாதல அப்ப எப்படி சொல்லணும்? எனக்கு சூப்பரான பேர் இருக்கு தெரியுமா? என்ன பேரு? என் பேரு உனக்கு தெரியாதோ? தெரியாத என்ன பேர் வச்சிருக்க? எனக்கு அழகான பேர் வச்சிருக்கேன். என்ன பேரு? கிளிக்குஞ்சி அழகா, சுப்பிரமணி சாமி, மன்மத ராசா. என்ன ராசா? மன்மத ராசா. மன்மத ராசா. உன் மூஞ்சிய பார்த்தா மன்மத ராசா மாதிரியெல்லாம் இருக்கு. முன்ன நிலையில பின்ன பாரு புழுவா தலைமையில எல்லாம் அடிக்கார. அம்மா அதெல்லாம் இருக்கட்டு, நீ இப்ப எதுக்கு என்னைய திடீர்னு கூமுட்ட? என்னது கூமுட்டையா? இப்ப நீ எதுக்குல என்னைய திடீர்னு கூமுட்ட? ஓ கூப்பிட்டேன், அதான் கூமுட்டை. ஆமா ஆத்து முட்டை. கூப்பிட்டேன்னு சொல்ல தெரியல, கூமுட்டையா? உட்கார். இல்ல இந்த கோமாளி நிக்கம்ல, ஆமா அந்த கோமாளி நம்மளுக்கு பாச சொல்லி கொடுக்க போறான். அப்படி என்ன எனக்கு என்ன பாஷை? இல்ல உனக்கு வந்து சிங்களம். என்னது சிங்களம்? சிங்களம் நல்லா திங்கணும் திங்கணும். ஆமா திங்கணும். இவ்வளவு நேரம் நல்லா தின்னுதானே நின்ன. அம்மா உனக்கு என்ன பாஷை? எனக்கு வந்து ஹிந்தி பாஷை. என்னது ஹிந்தி? ஹிந்தி அது இங்க இருந்து ஆட்டோ பிடிச்சில போகணும். எதுக்கு? கிண்டிக்கு. ஆமா ஹிந்தி பாஷை. இங்க கிண்டிக்கு போறேன். ஐயா கோமாளி, என்ன எனக்கு வந்து ஹிந்தி பாஷை, தம்பிக்கு வந்து சிங்கள பாஷை. அப்படி என்றால் ஹிந்தி பாஷையில் நான் 1 2 சொல்லுவேன், அதே மாதிரி நீங்க சொல்லணும். சரி ஐயா அப்படியே சொல்றேன், நீங்க சொல்லுங்க. ஏக். என்னது? ஏக் தோன் தீன் 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 சொல்லும். எக் எக்கு எக்கு பக்கு. வாருமையா 1 2 தெரியுமா? தெரியும். 1 2 3 சொல்லும். 1 2 3. ஏக் தோன் தீன், ஏக் தோன் தீன், ஏக் தோன் தீன், ஏக் தோன் தீன். வந்துருச்சு வந்துருச்சு. அன்னைக்கு எனக்கு என்ன இல்ல, அவன் என்னமோ வந்துட்டுனாம்ல, இல்ல பாச வந்துருச்சுன்னா. அப்படின்னா எனக்கு நீ போய் கேளு. ஆமா அவரை நான் எப்படி கூப்பிடணும்? இல்ல அவர் பெரிய கோமாளி, அதனால மிஸ்டர் கோமாளி மாமான்னு கூப்பிடணும். என்ன மாமா? மிஸ்டர் மிஸ்டர் கோமாளி மாமான்னு கூப்பிடு. வாரம் பிஸ்கட் கோமிட்டி மாமா. ஓய் கோமாளி மாமாயா, உமக்கு என்ன பாஷை? அண்ணாச்சி சொன்னாரு. ஓ சிங்களம் சிங்களம். திங்கணும் திங்கணும். அப்படி என்றால் சிங்களத்தில் நான் 1 2 சொல்லுவேன், அதே மாதிரி சொல்லுவீரா? சொல்றேன். எக்காய். என்னஜி? எக்காய் துக்காய் தூணாய் தூணாய் தூணாய். என்னச்சு இங்க வா. என்ன நம்ம வீட்டில் நாய் கிடக்கல? ஏன் அவன் சின்ன நாய் பெரிய நாய் குட்டி நாய் எல்லாம் கேட்காமல? இல்லை அவன் அது கேட்கல, அப்போ சொறி நாயா கேட்டான். இல்லை எக்காய் துக்காய் தூணாய்னா 1 2 3ன்னு சொல்றது. அப்படி சொன்னா ஐயா நீங்க தெளிவா சொல்லுங்க, அப்பந்தானே எனக்கு தெரியும். அப்படி என்றால் நான் சொல்றது மாதிரி கரெக்டா என் முகத்தை பார்த்து துப்புரவாக சொல்லணும். என்னது என்னது சொல்லணும்? என் முகத்தை பார்த்து துப்புரவாக. என்னச்சோ? என்ன அவன் முகத்தில் துப்ப சொல்றான். எப்படியாவது துப்பி தொலை. இன்னைக்கு மவனை அவன் மூஞ்சி நார போவதில்லை. நான் சொல்லட்டுமா? என் முகத்தை பார்த்து கரெக்டாக துப்பன. இப்ப பாரு மவனை. எக்காய் துக்காய் தூணாய் 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 தெக்க வெட்டக்க மேக்கநாய் மேக்கநாய். ஓய் முட்டை இங்க வரும், வரமாட்டேன் அடிப்பியாரு. ஓய் குடுமிக்காரர் இங்க வரும். என்ன அவர் மூஞ்சில துப்புறாரியா? நீங்க தானே துப்ப சொன்னீங்களா? என் முகத்தை பார்த்து துப்புரவாக சொல்ல சொன்னதுக்கு துப்பி வைக்காரு. அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? அவருக்கு சரியா பாச வரல, நான் சொல்ற மாதிரி செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்க? ஏக் தோன் தீன்னு நீர் அவர் கன்னத்துல அடிக்கணும். சரி, அவர் வந்து எக்காய் துக்காய் துண்ணாயின்னு உமர் கன்னத்துல அடிப்பார். ஓ அடிச்சா பாசம் வந்துருமா? வந்துடும். அப்ப நீங்க போங்க. இல்ல தம்பி இங்க வா. என்ன இல்ல நான் ஏக் தோன் தீன்னு உன்னை அடிப்பேன். சரி, நீ வந்து எக்காய் துக்காய் துண்ணாயின்னு என்னை அடிக்கணும். நீ மூத்தவன், நான் இளையவன். மூத்தவனை கை நீட்டி அடிக்கலாமல்ல? அது தப்பு இல்ல. இல்லை பரவாயில்ல, பாச படிக்கிறதுக்கு தானே அடி. இருந்தாலும் சின்ன வயசுல அம்மா அப்பா இறந்த பிறகு என்னை தூக்கி வளர்த்தவனே நீ தான். உன்னை அடிச்சா என்ன கிடைக்கும்? நீ எனக்கு அப்பா மாதிரி. அப்பா அடிச்சா என்ன கிடைக்கும்? பாவம் கிடைக்கும். அப்போ உன்னைய நான் அடிக்கணுமா? இல்லை பரவாயில்லப்பா, தம்பி இருந்தாலும் இவ்வளோ மரியாதை கொடுக்கான்னு எனக்கு. பரவாயில்ல, பாச படிக்கிறதுக்கு தானே அடி. இருந்தாலும் அண்ணன் அடிக்கப்படாது, தப்பு. சரி, நீ சொல்றதுனால நான் அடிக்கம்பா. சரி, நீ ஃபர்ஸ்ட் அடி. இல்லை நீ அண்ணங்காரம்ல, நீ தான் ஃபர்ஸ்ட் அடிக்கணும். நான் அடிக்கட்டா? அடி. எக் தோன் தீன் தீன். இல்லை அடி. பாய் போய ஏன் அண்ணங்காரனை அடிச்சா தப்புன்னா, அப்பங்காரனை அடிச்சா பாவம். நான் பத்துக்கு அடிச்ச அடியில் பல்லு கீழே விழுந்துட்டு. இல்லை இப்படியெல்லாம் அடிக்க சொன்ன. அப்போ எப்படி அடிக்க சொன்ன?
இல்லை மெதுவாக அடிக்கணும். அதை நீ முதைய சொல்லி இருக்கணும். இல்லை இனிமேலாவது மெதுவாடி. அப்போ நீ இந்த பக்கம் வா. மெதுவாக தானே அடிக்கணும். ஆமாம் மெதுவாக அடிக்கணும். அப்போ நீ ஃபஸ்ட் அடி. நான் ஃபஸ்ட் அடிக்கட்டுமா? நீ ஃபஸ்ட் அடி. மெதுவாக தானே அடிக்கணும். ஆமாம் மெதுவாக அடிக்கணும். நீ அடி. 1 2 3 3 தெக்க வடக்க மேக்க மேக்க 1 2 3 3 தெக்க வடக்க மேக்க மேக்க 1 2 3 3 தெக்க வடக்க மேக்க மேக்க. அம்மா ஐயா அப்பா கொன்னிட்டான். நானும் எவ்வளோ தூரம் தான் அடி வாங்குவேன். அண்ணே அடிச்ச அடியில் மூச்சு இல்லை. ஆமாப்பா. எங்க ஏய் என் மூச்சு இல்லை, வயிறு வீங்கி போச்சு. அப்போ போயிருச்சு. ஏய் என்னாச்சுன்னு தெரியல. இல்லை நாளைக்கு நாகர்கோயிலில் நிகழ்ச்சியில் இல்லை எந்தில தம்பி. ஐயோ நான் என்ன செய்வேன்? என் கையை அடிச்சு கொண்டு விட்டேனே என் தம்பியை. இல்லை தம்பி எந்தில இல்லை. இல்லை எந்தில இல்லை. ஐயோ நான் என்ன செய்வேன்? தம்பி எந்தில. சும்மா இல்லை. ஏன் நான் செத்து போனேன். என்னது செத்து போனானா? என்ன சும்மா இல்லை, நான் செத்து போனோம்ல. செத்தவன் எப்படி பேசுவேன்? ஓ செத்த பேச மாட்டாவளோ? வா தலைப்பாயில இங்க வா. இதோ அடுத்ததாக நமது மருத்துவத்தின் நிகழ்வையாக 1990 நடந்த நிகழ்வாக ஒரு சில நிகழ்வுகளை உங்கள் மத்தியில் நாங்கள் நடத்த இருக்கிறோம். நடத்தும் இந்த கலைஞன் சிறிய கலைஞராக இருந்தாலும் படிப்பறிவுகள் கொஞ்சம் கம்மி. இதில் ஏதாவது குத்தம் குறைகள் இருந்தாலும் எங்களுடைய கலைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு நல்ல ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இதோ நிகழ்ச்சிகளை தொடங்குகிறோம். யாங்கப்பா என்ன கூட்டமா வந்திருக்கீங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்கப்பா? வாருங்க சார். சார் எங்களை நினைவு இல்லையா? இல்லையப்பா. யாரு நீங்க? என்னன்னு கண்ணும் சரியா பார்த்தியா? தெரிய மாட்டுக்கு. ஐயா நாங்கள் 1990 மெடிக்கல் மருத்துவக் கல்லூரியில் மதுரையில் வந்து படிக்க வந்திருந்தோம்ல. ஆமா. அப்போ நீங்கள் ஆசிரியராக இருந்தீங்க. ஆமாப்பா இருந்தேன். ஓகோ எப்பா அப்போ உள்ளத நினைவு அப்படியே வச்சிருக்கீங்க. ஆமாய்யா. உங்களெல்லாம் மறக்க முடியுமா? உங்களை மட்டும் இல்லையா ஐயா, அழகப்பன் சாரு, செல்லையா சாரு, ஜோதி ராமலிங்கம், சத்தியவான், சிவலிங்கம் சார், இளங்கோ சார், இவங்களை எல்லாத்தையுமே மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அந்த காலங்களில் எங்களை வந்து நல்ல முறையில் இன்னைக்கு படித்ததுனால தான் நாங்கள் எல்லாமே மருத்துவத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு பெரிய டாக்டராக இருக்கிறோம். அதனால தான் நாங்கள் 34 வருஷத்துக்கு பிறகு அனைவர்களும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனை வைக்கலான்னுட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்படி ஒரு சிந்தனை வைத்திருக்கீங்க பாருங்க. நல்ல ஒரு சிந்தனைப்பா, நல்ல ஒரு சிந்தனை. அதில் 137 கல்லூரி மாணவர்கள் நாங்கள் வந்து மருத்துவமனை படித்தோம். அனைவர்களுக்குமே நாங்கள் தகவல் கொடுத்துருக்கோம். அனைவர்களும் வரேன் இருக்கிறாங்க. அந்த பழைய நினைவுகள் எல்லாம் எப்பா நீ எல்லாம் துருன்னு நிற்ப, படபடன்னு ஓடுவே, அங்கே ஓடுவே இங்கே ஓடுவே, இதெல்லாம் நினைவு இருக்கா? ஆமாய்யா, எங்களுக்கு நினைவு இருக்கு. இன்னமும் நாங்கள் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்த நினைவுகள், இன்னமும் மறக்க முடியாத விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. முதலாக எங்கள் அம்மா அப்பா வந்து அந்த மெடிக்கல் கல்லூரியில் வந்து படிக்க வைக்கிறதுக்கு போது அப்போ அந்த ஃபீஸ் கட்டதுக்கு எங்கள் அப்பா போயிருந்தார். அந்த டைங்களில் நானும் என் கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸும் ஒரு சில விஷயங்களை பேசணும். இன்றைக்கும் அந்த மனசுலேயே இருக்குது. எப்போ அது மட்டும் இல்லையா, இன்னும் ஏகப்பட்ட நிகழ்வுகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருந்தோம். அப்போல்லாம் எங்களுடைய மறக்க முடியாத ஒரு நிகழ்வெல்லாம் இருந்து. அப்படியா? எப்பா அந்த நிகழ்வுகளை சொன்னா எனக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. அந்த காலங்களில் நாங்கள் எப்படி இருந்தோம் என்ன ஏதுன்னுட்டு. ஐயா அதுதான் நாங்கள் உங்களிடம் சொல்ல வரலான்னுட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் முதலாக மெடிக்கல் கல்லூரிக்கு நாங்கள் படிக்க வரும்போது என்னுடைய தாய் தந்தைகள் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்படியா? அப்பா நீ நின்னுக்க, நான் போய் ஃபீஸ் கட்டிட்டு வந்துடுறேன். அம்மா அந்த வந்துட்டு இருக்கிறாங்க. எப்பா அப்பா ஃபீஸ் கட்ட போயிருக்காங்க, அப்பா வந்துடட்டும். ஏய் எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன். உனக்கு ஊர் என்னடா? எனக்கு திருப்பூர். எனக்கு மதுரை தான். ஆமாம், நம்ம இனிமேல் இந்த இந்த மெடிக்கல் கல்லூரியில் தான் படிக்க போகிறோமா? ஆமாண்டா, இதில் தான் படிக்க போகிறோம். ஆமாம், வீட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டா ஒத்துக்கிடுமாடா? அதுவும் சரிதான், நீ சொல்கிறதும் சரிதான். ஏய் இங்கே பாருங்கடா, எப்படி வாத்தியாரெல்லாம் அமையிறாங்க, டாக்டர்லாம் எப்படி இருக்காங்கன்னு வந்து அதை செக் பண்ணுவோம். சும்மா இருடா, வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இங்கே வந்து சாப்பிட்டோம்னா வயிறு வலிக்காது? அதானே பார்க்க வந்திருக்கேன். அப்பா சொல்லுங்கப்பா. உனக்கு 950 ரூபா ஃபீஸ் கட்டியிருக்கேன்ப்பா. கண்டது விஷயங்கள் எல்லாம் பேசாமல் பயப்படாமல் நல்ல முறையில் படிச்சிங்கன்னா எதிர்காலத்தில் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க. நீங்கள் அது இது என்று கற்பனை பண்ணி எதையுமே வெறுத்து விடாதீங்க. சரிப்பா, அப்படியே படிக்கிறோம். சரி. அம்மா, எப்பா இங்கே பாருப்பா, நாங்கள் உங்களுக்காக ஃபீஸ் கட்டியிருக்கிறேன், நீ நல்லா படிக்கணும். சரிம்மா, நான் நல்லா படிக்கிறேன், நல்ல மாணவன் பேர் எடுக்கணும். சரிம்மா. வாங்கங்க, நம்ம போகலாம். வாங்க. வந்துட்டாங்கடா, வாங்க வாங்க, சார் வந்துட்டாங்க, வாங்க 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 வாங்க, உள்ளே போகண்டா, உள்ளே போ, வாங்க 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 வாங்க. தொல்லை கொடுக்கும், தொல்லை கொடுக்கும். இப்பொழுது மெடிக்கல் கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கு ஒரு பாடியானது டாக்டர் கொண்டு வர போகிறார். அதை கொஞ்சம் கூர்வாய்வை பார்ப்பது கொண்டு அந்த கட்டத்தை இப்பொழுது உங்கள் மத்தியில். எல்லா மாணவர்களும் எங்கே போனாங்க? நான் சீக்கிரமாக வர சொல்லியிருந்தேன், மாணவர்களை காணுமே. வாடா வாடா வாடா. கேட்குமா? இது எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் நல்ல முறையில் பார்த்துக்கிடணும். பார்த்துட்டு என்ன ஏதுன்னுட்டு பார்க்கணும். சரி சார், சரி சார். டேய், உடம்புனா இப்படி செத்தா இப்படி தான் ஐஸ் மாதிரி குளிருமா? ஆமாண்டா, இப்படி தான் குளிரும் பாரு. என்னடா? என்னாச்சு? டேய், அவருக்கு உயிர் இருக்காடா? அவருக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? பாத்தியா, ஒரு பாடியை வச்சிருக்கோம், அந்த பாடிக்கு உயிர் இருக்கா, ஆபத்து இல்லையேங்கிறான். நீ தாண்டா முதல் ஒரு டாக்டரா வரணும். ஆமா, இந்தியாவில். வா. அப்ப நீ தாண்டா டாக்டர், கரெக்டா வந்திருக்க. என்னடா சொல்றீங்க? டேய், இது பாடிடா, நம்மளுக்கு ஆய்வாளருக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க, அதை பார்த்துட்டு இருக்கோம். இதை முதைய சொல்ல வேண்டியதானே? ஏன் என்னைய காமெடியா அடிக்கிறீங்க? சரி வாங்க, போ, உள்ள தூக்கிட்டு போ. இப்பொழுது இந்த மெடிக்கல் கல்லூரியில் ஒரு சில நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு முன்பதாக பழைய புராணங்கள், இது ராமாயணம் என்பது இந்த பாவைக்கூத்து மூலியமாக பல விழிப்புணர்வுகளை பண்ணியிருக்கிறார்கள். அந்த விழிப்புணர்வு நிகழ்வாக இன்றைக்கு ராமாயணத்தின் ஒரு கட்டம் அனுமாருடைய பகுதியை உங்கள் மத்தியில் காமிக்க இருக்கிறோம். அடுத்ததாக அந்த மாணவர்கள் திரும்பியும், அந்த மெடிக்கல் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் திரும்பி என்ன செய்தார்கள் என்பதை எடுத்துக்காட்டாக இதோ உங்கள் மத்தியில். இவள் தான் யார் என்றால் ஆங்கார தாடகை, அண்டரண்ட பட்சிகளை அடித்து சாப்பிடுபவள். இவளுடைய கையில் கிடைத்தவர்கள் யாருமே தப்பித்து சென்றது கிடையாது. இதோ இவள் யார் என்றால், இவளை தப்பி செல்ல வேண்டும் என்றால் இவளை வாய் விட்டு தான் தப்ப வேண்டும். ஏனென்றால் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் வாய் பலந்து கொண்டிருப்பாள். அது நேரத்தில் யார் வருகிறார் என்றால் இதோ அனுமார் வருகிறார். அரக்கியை வழிவிடு. விடமாட்டேன். எனக்காக வந்த ஆகாரத்தை யாருக்கும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். நான் ஒன்றை முழுங்க போகிறேன். வாராய் அரக்கியை, நல்லா இருப்பாய். இன்னும் கொஞ்ச நாள் நீ உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் என்னை விட்டு வழியை விட்டு தூரனில். முடியாது. நான் 1000 பேருக்கு மேல் தின்றிருக்கிறேன். உன்னையும் நான் திங்காமல் விடமாட்டேன். எப்பா இங்க பாரு, உயிரை தப்ப வேண்டுமென்றால் தப்பிக்கொள், இல்லை என்றால் உயிருக்கு ஆபத்து. என்னை உன்னை கொல்லவே முடியாது. நீ சின்ன உருவமாக இருக்கிறாய்.
உன் தலையை பார்த்தால் இருமச்சம்பளம் போல் இருக்கிறது, வாய்க்குள் போட்டு கழித்து முழுங்கி விடுவேன். ஆஹா, உருவத்தை பார்த்து எந்த காலத்திலேயும் எடை போடக்கூடாது. இதோ என் உருவத்தை பார்க்கிறாயா? எங்கே பார்க்கலாம்? அப்படி என்ற அனுமான் இதோ உருவத்தை மாத்துகிறார். இதோ இவள்தான் அனுமார் விஸ்வபுரத்தை எடுத்தார். நீயா? வானத்துக்கும் பூமிக்கும் முன் போல் இருக்கிறாய். அரக்கியே, இப்பொழுதாவது விட்டுவிடு. உன் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் சென்றுவிடும். இல்லை என்றால் உன் உயிருக்கு ஆபத்தாக ஆகிவிடும். என் உயிருக்கு ஆபத்து இருந்தாலும் சரி, நான் உன்னை இந்த இடத்தை விட்டு நகர விட மாட்டேன். அப்படி என்றால் நீ ஏதாவது ஒன்று சொல். அப்படி என்றால் என் வாய்க்குள் சென்று விட்டு வெளியே சென்றால் நீ செல்லலாம். ஓ அப்படியா? உன் வாய்க்குள் நான் செல்ல வேண்டும். ஆமா, ஆணவத்தில் அறிவு இழந்து விடாதே. யாருக்கும் சாவுகள் கண்டிப்பாக நிச்சயமாக வரும். இதோ உன்னுடைய வாய்க்குள் போகிறேன் பார். அப்படி என்ற அனுமார் இதோ சிறிய உருவமாக மாறுகிறார். அப்போது ஆங்கார தாடகை வாயை பளந்து கொண்டிருக்கிறாள். அப்போது அனுமார் அப்படியே அசராமல் உள்ள செல்கிறார். அப்படி முழுங்கிய அனுமாரை சந்தோஷமாக இருந்தால் எனக்கு நல்ல ஆகாரம் கிடைத்து விட்டது. ஏனென்றால் பல பேரை கொன்று விட்டுதான் இவள் உயிரோடு இருக்கிறார். அனுமாரையும் அப்படியே நிசாரமாக நினைத்து விட்டாள். இதோ அனுமார் நகத்தினால் வயிறை கிழிக்கிறார். இப்பொழுது ஐயோ வயிறு, ஐயோ வயிறு கிழியுது, ஐயோ யானே யானே என்னாச்சு? ஏய் கொண்டு விட்டு செத்து போனாலா? ஆமா, இதுதான் ஆணவம், அதிகாரம் கொள்ளக்கூடாதுங்கிறது. மனிதன்னா என்னைக்காவது சாவுதான் ஆகும். இதுல நான் பெருசு நீ பெருசுன்னா பாரு, வயிறை கிழிச்சிட்டு ஓடிட்டு இதை இங்க தூக்கி போடக்கூடாது. இங்க வச்சோம்னா நோய்கள் பரவிடும்ல. ஆமா, அதனால கடல்ல தூக்கி போட்டுருமா? ஆமா, போட்டு ஏ நம்ம தம்பியை கூப்பிடுவோம். இளைய தம்பி, இளைய தம்பி உழுவ தலை அஜி ஏசி கிசுமி. ஆமா, ஏசி கிசுமி வாட்டு வாட்டு புளிச்சு புளிச்சு, ஆமா வலிச்சு வலிச்சு. இல இவ செத்து போனா. யார் அவ? இளைய ஆங்கார தாடகை. என்ன ஆவட தாடகை? இங்க பாரு. ஏ அம்மா, என்னல என்னச்சோ நம்ம ஆமணி வண்டி டயர் மாதிரி இருக்கு அவ கண்ணு. இளையவ செத்து போனா, அனுமார் கொண்டு விட்டாரு. அதுக்கு நம்ம என்னல செய்யணும்? இதை தூக்கி நம்ம தூர தூக்கி போடணும், இல்லைன்னா நோய் பத்திரும். ஓ அப்படியோ? 4 பேருக்கு நல்லது செய்யணும்ல. நல்லது செய்தாதான் நல்லது, நம்மளுக்கும் நன்மை நடக்கும். ஓ அப்படியோ? அதுக்காக நம்ம இதை தூக்கி தூர போடணுங்க. ஆமா, சரி நீ காலை பிடி. நான் காலை பிடிக்கட்டுமா? நான் தலையை பிடிச்சு தூக்குறேன். நான் ஏலப்பாம்பேன், நீ ஐலசான தூக்கி போட்டுருணும். சரி நீ தூக்கு. இல்ல தூக்கட்டா? தூக்கு. ஏலப்பா ஐலேஷா. இல்ல தூக்குனியா? அம்மா காலை பிடிச்சிருக்கோம்ல. இங்க பாரு, காலை பிடிச்சி தான் இவ்வளவு நேரம் தூக்குனேன். நீ தான் தூக்காம இருக்க. அப்படியா? பையன் தூக்க தானே செய்யறான். ஏலப்பா ஐலேஷா, ஏலப்பா ஐலேஷா. இல்ல தூக்குனியா? ஆமா, இங்க பாரு, காலை பிடிச்சி தூக்கிட்டு இருக்கேன். ஆமா, காலை தானே பிடிச்சி தூக்குறான். மேல யாரோ அமுக்குன மாதிரிலாம் இருக்கு. இல்ல தூக்கட்டா? தூக்கு. ஏலப்பா ஐலேஷா. அவ்வளவா தலைப்பாயா தூக்குவான்னு பார்த்தா மேல பிடிச்சி அமுக்குறான். இவன் தான் அமுக்கிட்டு இருக்கான். ஏ தூக்கி போடுவோம் கீழே. ஏ அப்பா, ஏ போடட்டுமா? ஏ போடட்டா? அம்மா கடவுளே, பாவி பழலா, செத்த பணத்தை தூக்கி மேல போட்டு விட்டியலா. நீ எதுக்குல இங்க வந்த? சரி திரும்பி அண்ணனை தூக்கி விடுவோன்னு வந்தப்பா. இங்க பாரு, அடிச்ச அடியில என்ன ஆயிட்டுன்னு பாரு. ஆமா, வீங்கிட்டு என்ன போட்டு விடல. சரி இந்த மெல்ல 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 போடு. இருந்தாப்புல இழுத்துட்டு போகுது. இங்க வா. இப்பொழுது நம்மளுடைய மெடிக்கல் காலேஜில் படிக்கின்ற மாணவர்கள் பஸ்ல சென்று கொண்டிருக்கும் போது குட்போர்டில் தொங்கினதினால் அவர்கள் அனைவர்களையும் பிடித்து விட்டு விட்டார்கள்.
இதோ டிராபிக் போலீஸ் இப்பொழுது பஸ் பஸ் டேய் வண்டி நிப்பாட்டுப்பா, வண்டி நிப்பாட்டு. டேய் வண்டி நிப்பாட்டு. குட்பல்ல தூங்குனவன் யார்? வாப்பா வெளியே வா, வெளியே வா. ஷோர் வாங்க. யார் குட்போர்டில் உங்களை தொங்க சொன்னா? ஆ சார் தெரியாமல் தொங்கிட்டேன் சார், விட்டுருங்க சார். சார் சார் டாக்டரா? ஆமாம். ஆ ஓ அது ரத்தக்கரை இருக்குது, நான் ஆப்ரேஷனுக்கு சென்றுட்டு இருக்கேன், இவங்களை நான் கூட்டிகிட்டு போகணும். சார் சாரி சார், மன்னிச்சிருங்க சார், இவங்க குட்போர்டில் தொங்கினாங்கன்னுட்டு நான் வந்து இவங்களை கூப்பிட்டு வந்துட்டேன் சார், என்னை மன்னிச்சிருங்க. சரி நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் சார். ஆ வரட்டுமா சார்? ஆ டேய் எப்படிடா இந்த ரத்தக்கரை வந்தது? டேய் சிகப்பு பெண்ணு வச்சிருந்தேன், அந்த இங்கு இதாயிட்டுடா, அது ரத்தக்கரைன்னு நினச்சி நம்ம டாக்டர்ன்ட்டு போயிட்டார். பாத்தியாடா, அவன் முதலாக அந்த கோட்டு போடவுமே அவன் பெரிய டாக்டராகவே ஆயிட்டான் ஃபஸ்ட்டு. வாடா போவோம், வாங்க வாங்க. டேய் என்ன டேய் நம்மளுக்கு பசிக்குடா, அதோ இருக்கிற பெரிய ஹோட்டல் ஒன்று தெரியுது, அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம்டா. பைசா இல்லையடா, கம்மியாக இருக்க. டேய் குறைஞ்ச மாதிரி சாப்பிடுவோம்டா. அப்படியே சரி. டேய் உனக்கு என்ன? எனக்கும் சரிதான். எப்பவும் இந்த பையன் புக்கே வச்சுருக்கான், அவன் நல்லா படிக்கணும்னா அந்த புக்கை எப்பவும் படிக்கிறதுக்காக வச்சுருக்கான் கம்கூட்டில். அப்போ நீ தான் ஃபஸ்ட்டு படித்து பெரிய ஆளாக வருவேன்னு சொல்லு. ஆமாண்டா, இவன் தான் எப்பவும் இங்கே பாரு, நம்ம காலேஜில் உட்காரும் போது கூட மெடிக்கல் காலேஜில் அந்த புக் எடுத்து எப்பவும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கான். நம்மளோட அதிகமாக படித்து பெரிய ஆளாக வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஏய் சும்மா இருங்கடா, காமெடி பண்ணாதீங்க, வாங்க சாப்பிட போவோம். அதோ தெரியுது பெரிய ஆற்றல். வாங்க 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 வாங்க. ஏய் சப்ளையர் வராருன்னு பாடுறா. ஏய் அந்த வந்துட்டு இருக்கார். சப்ளையர் தானா? என்ன வேணும் உங்களுக்கு? எது வேணும்? சாப்பிட்டா என்ன வேணும்? என்னென்னு கேளுங்க சீக்கிரமா, நான் அடுத்த டேபிளுக்கு போகணும்ல. சரி, ஆளுக்கு ஒரு 2 பரோட்டா. சரி, சிக்கன் ஃப்ரை, குழம்பு இது எல்லாமே வேணுமா? ஒன்றுமே வேண்டாம். ஓஹோ, வெறும் பரோட்டா சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி. டேய் ஏண்டா வேண்டாண்ணே? டேய் அது எவ்வளோ விலை இருக்குன்னு யாருக்குடா தெரியும்? அதனால் நம்மகிட்ட இருக்கிறதே குறைஞ்ச பைசா தான் இருக்குது, அதை வாங்கி சாப்பிட முடியுமாடா டப்புன்னு? சரி பரோட்டா கொண்டு வரட்டு. இந்தாங்க. வைங்க ஐயா, வைங்க. இந்தாங்க வைங்க. இந்தாங்க. டேய் என்னடா வெறும் பரோட்டா வச்சுட்டு போகிறான், குழம்பு இல்லை. ஓய் சப்ளையர, என்ன வெறும் பரோட்டா வச்சுட்டு போகிறீங்க, நாங்கள் எப்படி சாப்பிட்றது? நீங்கள் தான் ஒன்றுமே வேண்டான்ட்டீங்களே, அதுக்கு பிறகு நான் எப்படி கொண்டு வருவேன்? ஓ நம்ம தான் வேண்டான்ட்டோமோ? சரி, இன்னைக்கு கிடைச்சது நம்மளுக்கு இந்த வெறும் பரோட்டா தான்டா. சாப்பிட்டுட்டு ஹாஸ்டலுக்கு போவோம் வா, இன்னைக்கு நல்லா சாப்பிடலான்னு நினைச்சோம், இதுதான் நம்மளுக்கு கிடைச்சது. வா 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 வா. மாணவர்கள்லாம் எங்கே போனாங்க? எல்லாத்தையும் ஆளை காணவே இல்லையே. அந்த வந்துட்டு இருக்கிறாங்க. சார் வந்துட்டோம் சார், வந்துட்டோம் சார். எல்லாரும் நல்லா படிங்க. நீங்கள் யாருமே பயப்படாமல் நல்ல முறையில் படிக்கணும். படித்தாதான் நாளை பின்னையில் நீங்கள் பெரிய டாக்டராக வரலாம். ஆமாம் சார். டேய் அந்த புக்கை எடுத்து படிக்க பார்க்காம இருப்போம், இப்போ பார்ப்போம் பாரு. டேய் நான் பிறகு உங்ககிட்ட சொல்கிறேன். எல்லாரும் படிச்சிருங்க, நீங்கள் ஹாஸ்டலுக்கு போகலாம் இன்னைக்கு, போயிட்டு 2வது வாங்க. சரி சார் நாங்கள் வரோம். டேய் நின்னுடா. ஏண்டா புக்கை நீ இவ்வளோ நாளும் படிக்கிறதுக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தா அதில் புள்ளி வச்சு கோலம் போட்டு இருக்கான்டா இவன். என்னது கோலமா? டேய் இவன் படித்ததை பார்த்த ஊரில் ரொம்ப ஆர்வமாக படிக்க, நம்மளோட பெரிய படிப்பான்னு பார்த்தா புள்ளி வச்சு கோலம் வச்சுட்டு இருந்திருக்கான், நம்மளுக்கு தெரியாமல் போச்சு. ஏய் சும்மா இருங்கடா, சார்கிட்ட எதையும் சொல்லிடாதீங்க. வாங்க 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 வாங்க. இப்பொழுது அடுத்ததாக ஒரு பனைமரத்தில் பயணி எடுப்பது எப்படி என்பதை எடுத்துக்காட்டாக அந்த பனையேறி இப்பொழுது வர இருக்கிறார். அந்த பனையேறி இதோ வந்து கொண்டிருப்பதை
அதை வைத்து அந்த குழந்தைகளுக்கு என்ன அறிவுரைகளை சொல்லுகிறார் என்பதை எடுத்துக்காட்டாக இதோ. கடவுளே கடவுளே, நான் காத்து வாங்க போனேன், 2 கருவாடு வாங்கி வந்தேன். என்னாச்சோ இல்லை என்ன என்னாச்சோ இப்படியே கடற்கரை நம்ம ஆத்தாங்கரை பக்கத்திலே வந்த பார்த்துக்க. என்னாச்சோ இல்லை என்ன அங்கே மரத்தில் பாரு என்ன பயணி, இது என்னது இல்லை இது பனைமரம். ஓ பனைமரமா? ஆமாம். மேலே என்னது இல்லை அதுதான் கலையம். கலையம்னா கலையத்தில் தான் பயணி வரும். ஓ பயணி வருமோ? ஆமாம். ஓ சரி 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 சரி. அந்த பயணியை எடுத்து தான் நம்ம கற்பட்டி ஆக்கி சுக்காப்பி போட்டு குடித்தோம்னா உடம்புக்கு நல்லது. ஓ அப்படியா? கடவுளே, என்னாச்சும் இவ்வளோ நாள் இருந்து எனக்கு தெரியாத. இல்லை நல்லது 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க, கெட்டதை யாருக்கிட்டையும் கேட்டு புரிய வேண்டாம். ஓ அப்படியோ? சரி என்னாச்சோ அப்படின்னா பயணி வாங்கி குடிப்போமா? இல்லை பைசா வச்சிருக்கியா? பைசா இல்லையே. அப்போ எப்படி சொல்லி குடிப்ப? ஏமாற்றி குடிக்கணும். இல்லை ஏமாத்தினா அடி விழும். அப்போ பொய் சொல்லி குடிக்கணும். இல்லை பொய் சொன்னாலும் அடி விழும். அப்போ என்ன சொல்லலாம்? என்னாச்சோ எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்ன? பனையேறி படிக்காதவர் தானே? ஆமாம். அவரை லீஸாக ஏமாத்திடலாம். ஏமாத்திடலாம். ஆமாம். நான் ஒரு ஆஃபீஸருன்னு சொல்லு. ஆஃபீஸர்னு சொன்னால் நான் அடி வாங்கிறதுக்கால இல்லை இல்லை, நீ சொல்லு. நீ ஆஃபீஸருன்னு நீ ஏமாற்றி நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அப்படியா? சரி, எனக்கு என்ன, நீ அடிபட்டு சாவ போகிற, நம்மளுக்கு என்ன வந்தது? சப்பா பாப்பா 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 சப்பா பாப்பா. பயணி எடுத்து நம்ம குழந்தைய இன்னைக்கு நல்ல முறையில் படிக்க வைக்கணும். எங்கே போனா நம்ம குழந்தை? எங்கே போனா? பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்னு இருந்தா. ஏம்மா அப்பா அப்பா, வாமா வா 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 வா. ஏம்மா பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டியா? ஆமாப்பா. இங்கே பாருமா, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எப்போதும் நல்ல CV எடுத்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணி போகணும். ஏன்பா? ஏம்மா உங்கள் டீச்சர் வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா நாங்கள் படிக்கலை பார்த்தியா, அதனால எங்களுக்கு இந்த விவரங்கள் தெரியாது. அதனால் அந்த விவரங்கள் எல்லாம் 1 மணி நேரமாக உங்கள் டீச்சர் என்கிட்ட சொன்னாங்க. நீ நல்லா படிக்கியான், நல்ல பாடங்களை படித்து எழுதிக்கிட்டு இருக்கியா, அதே மாதிரி நீ நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும். சரிப்பா. அது மட்டும் இல்லைம்மா, உன்னால் 4 பேருக்கு பயன்படணும். அப்படின்னா சார் அப்பா அப்பா நான் டாக்டருக்கு படிக்கட்டுமாப்பா? இந்த இது சொன்ன பார்த்தியா, இது நம்ம படித்து 4 பேருக்கு உதவிகள் செய்தோம்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதனால் நீ நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும். சரிப்பா. ஏம்மா உங்கள் டீச்சர் என்னென்ன சொன்னாங்க தெரியுமா? என்னப்பா சொன்னாங்க? ஏம்மா உங்கள் டீச்சரு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த உடனே இந்த ட்ரெஸ்ஸு துவைச்சி காய போட்டு அயன் பண்ணி தான் போடணுமா? ஏன்பா? அயன் பண்ணாமல் மறுநாள் போட்டோன்னா அந்த சட்டையில் இருக்கிற அழுக்கு பற்றி அழுக்கு தேமல் வந்துருமா? ஓ அப்படியாப்பா? அது மட்டும் இல்லாமல் காய்ச்சல் இதெல்லாமே தன்னால் உருவாகிரும். சரிப்பா. அதனால் நீ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த உடனே துவைச்சி காய போட்டு அயன் பண்ணி தான் போடணும். அதே மாதிரி CV ரெட்டச்சடை போட்டு தான் நல்லா நீட்டாக பள்ளிக்கூடத்துக்கு போகணும். சரிப்பா, அப்படியே போகிறேன்ப்பா. அப்பாப்பா வேறு டீச்சர் ஏதாவது சொன்னாங்களா? ஏம்மா இப்போ இருக்கிற மாவட்ட ஆட்சியாளர்கள் நாட்டுக்கு நன்மை செய்ய வேண்டும்னு பல திட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியாப்பா? என்ன திட்டப்பா? ஏம்மா நம்ம பிளாஸ்டிக் இந்த அம்மா காய்கறி வாங்க போகிறோம்ல, ஆமாம், அந்த காய்கறி எதில் வாங்கிட்டு வரா? கவரில். சரி, இறைச்சி எதில் வாங்கிட்டு வருவா? கவரில். மீன் கவரில். என்ன கவரு? பிளாஸ்டிக் கவரு. இந்த பிளாஸ்டிக் கவரில் இருக்கிற பொருளை தட்டிட்டு கவரை எங்கே போடுவேன்? அப்பா நான் தான் எடுத்து ரோட்டில் போடுவேன். ஏம்மா ரோட்டில் போட்டேன்னா நம்ம மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா மாதிரி அதில் பைக்லேயோ சைக்கிள்லேயோ வந்தாங்கன்னா என்ன ஆகும்? காற்றடிச்சு அவங்க கண்ணில் விழுந்தா என்ன ஆகும்? கண்ணு தெரியாமல் கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுவாங்க. பார்த்தியா? அப்போ தப்பு தானே. நம்மனால 10 உயிர்களை பிழைக்க வைக்கணும். ஆனால் நம்மனால 1 உயிர் கூட போகக்கூடாது. அதை புரிஞ்சுக்க. அப்பா அப்படின்னா நான் அந்த கவர் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஓட வாய்க்காலில் போட்டுருமாப்பா? ஓட வாய்க்காலில் போடுறதுனால என்ன விளைவுகள் வருது தெரியுமா? என்னப்பா? சரியான ஓட்டைகளை போய் இந்த பிளாஸ்டிக் கவர் போய் அடைச்சிக்கிடுது. சரி, அதனால நம்ம ஊரில் மழை வரும்போது அந்த ஓடையில் நிரம்பி அது என்ன ஆகும்? வீட்டுக்குள்ளே வந்துடும். அப்பாப்பா போன வாரம் கூட அப்படி தானப்பா வந்தது பார்த்தியா? அப்போ நீ கவர் போட்டதுனால தான் வந்திருக்கோம். அப்பா அப்படின்னா அந்த கவரை எல்லாத்தையும் பிளாஸ்டிக் கவரை மட்டும் எரிச்சிருவோமாப்பா? ஏம்மா பிளாஸ்டிக் கவரை எரிச்சேன்னா அதில் புகை வருது பார்த்தியா? ஆமாம், அது கண்ணுக்குள்ளே மூக்குக்குள்ளே வாய்க்குள்ளே காதுக்குள்ளே போச்சுன்னா கேன்சர் புத்துநோய் வந்துடும். அப்பா புத்துநோயின்னா? ஆமாம்மா, புத்துநோய் வந்தனா பயங்கர ஆபத்து. அதனால தான் மாவட்ட ஆட்சியாளர்கள் பிளாஸ்டிக் கவர்களை பயன்படுத்தக்கூடாது. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஜாக்கிரதையாக அனுப்புங்க. பிள்ளைகளை பெண் குழந்தைகளையும் அதுலேயும் தேவையில்லாமல் யாரையும்
தொட்டு பேசுறதுக்கு அனுமதிக்காதீங்கன்னு இருக்காங்க. அப்பாப்பா யாரையும் தொட்டு பேசுறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்ப்பா. இதில் தான் எச்சரிக்கையாக இருக்கணுமா? சரிம்மா போயிட்டு வா. அப்பாப்பா அப்படின்னா நான் இனிமேல் கவர் வாங்கவே மாட்டேன். கவரை வாங்காம அதே மாதிரி நம்ம பை கவர் இருக்குல்ல, மஞ்சள் பை, அதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கிடணும். அது ஒரு திருப்புக்கு 10 திருப்பு நம்ம பயன்படுத்தலாம். ஒரு நேரம் வாங்குற கவர் மறுநாள் பிச்சு தூக்குறதுல போடுறோம். ஆமாப்பா, ஆனாலும் அப்படி பயன்படுத்தலாம். சரிப்பா. அக்கா வாங்கக்கா. அப்பாப்பா நீங்க சொன்னதும் சரிதான்ப்பா, நானும் இப்படி இனிமேல் பிளாஸ்டிக் கவர் வாங்க மாட்டேன். அம்மா சொன்னாலும் வாங்கக்கூடாது. என்ன போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. சரி சரி, நம்ம தான் படிப்பு இல்லாமல் போயிட்டோம். நம்ம குழந்தைகளாவது படித்து நாளைக்கு பெரிய அளவர். யார் இது? எதுக்காக நிற்காங்க? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நீங்கள் யார்? எதுக்காக வந்திருக்கீங்க? ஐயா இந்த பனைமரத்தை ஆய்வு எடுக்க ஒரு ஆள் வந்திருக்கார். ஆய்வு எடுக்கவா? இத்தனை வருஷம் யாருமே வந்தது கிடையாதா? நீங்கள் யார்? ஐயா அவர் பெரிய ஆபீசர். ஓ பெரிய ஆஃபீஸரோ? ஆமாம், இந்த மாவட்டத்தில் பெரிய ஆஃபீஸர் அவர் தான். ஓ அப்படியா? அவர்கிட்ட கோபமாக பேசாதீங்க, கோபமாக பேசினா சீல் வச்சு விடுவார். ஓ அப்படியா? அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஆமாம் ஆமான்னுங்க. சரி அப்போ வர சொல்லுங்க. இல்லை போ. ஏஷ் கிஷ்மி. இது என்னது கிசுமி? வாட்டு புளிச்சு அதை என்ன வலிச்சு? வாட் இஸ் பேர் நேம்? என்னது வாட் இஸ் பேர் நேம்? நான் ஓட்டு போட மாட்டேனே. ஓட்டு போட மாட்டியா? ஓ இங்கிலீஷ் தெரியாதோ? தெரியாதையா, நாங்கள் படிப்பு கிடையாதுல்ல, அதனால தெரியாது எனக்கு. ஓ மை காட். ஆமாம், இந்த பனை மரத்தில் எத்தனை வருஷமா பயணி எடுக்கியா? நான் சுமாராக ஒரு 15 வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்கேன்யா. எங்கள் பிள்ளைகளை வச்சு இதை வச்சு தான் காப்பாற்றிட்டு இருக்கேன், பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருக்கேன். சரி, நீ இந்த பனை மரத்துக்கு லைசன்ஸ் எடுத்திருக்கியா? இல்லை. ஓட்டு லிஸ்ட்டு? இல்லை. ரேஷன் கார்டில் பேர்? இல்லை. ஆதார் எண்ணு? ஒன்றுத்துலேயும் பதிவு பண்ணலையா? ஆமாம், இதுக்கு ஏன் பதிவு பண்ணணும்? இல்லை இங்கே வா. இல்லை என்ன, இவன் பெரிய ஒரு குற்றத்தில் மாட்டிக்கிட்டான். ஏல நம்மளுக்கு ஆதார் என்ன, ரேஷன் கார்டில் பேர் இல்லைன்னா நம்மளை என்ன சொல்லுவாங்க? நம்மளை தீவிரவாதின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பனைமரத்துக்கு ஒரு ஆதாரமும் இல்லையே, இது தீவிரவாதி பனைமரம் தானே சொல்லுவாங்க. இல்லை அது பனைமரமில்ல, தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். ஏதாவது சொல்லி அடி வாங்குறாத. சரி, நாங்கள் ஆஃபீஸர். அம்மா நீங்கள் என்ன ஆஃபீஸரு? நான் இந்த மாவட்டத்திலே பெரிய ஆஃபீஸர். என்ன ஆஃபீஸரு? இல்லை நான் என்ன ஆஃபீஸரு? செக்கின் ஆஃபீஸர்னு சொல்லு. ஆமாம், தெக்க போன ஆஃபீஸர். தெக்க போன ஆஃபீஸரா? சரி, ஏதாவது ஒரு ஆஃபீஸர். ஒரு கலையும் பயணி கிடைக்குமா? பயணி தாரேன். ஏமாத்தினா இந்த 6 ரூபா வச்சு கொத்தி விடுவேன். நான் ஏமாற்ற மாட்டேன். நீங்கள் பயணி எடுங்க. கொடுப்பேன். ஏ சீக்கிரம். பாப்பா பனை மரத்தில் பயணி எடுக்கணும். நேரமாச்சு, கொஞ்சம் பொறுங்கய்யா. கொஞ்சம் பனை மரத்தில் ஏற வேண்டாமா? சூப்பரா ஏறி போறானா? ஆமா, அதுல இருக்கிற பயணியை இதுல எதுக்கு கொட்டுறீங்க? ஐயா அடுத்த பயணி போடும்ல. ஓ அதுல ஏன் சீவுறீங்க? ஐயா அதை சீவி வச்சாதான் அடுத்த பதினி போடும். அம்மா அதுல ஏன் சுண்ணாம்பு எடுத்து தடவுறீங்க? சுண்ணாம்பு தடவுனாதான் சலிக்காம பயணி கொடுக்கும். ஓ அப்படியோ, பரவாயில்லையா? ஐயா இந்தாங்க. ஐயோ பட்டையை வெட்டி போட மறந்துட்டானே. ஓ பட்டையை வெட்டிலையோ? பாத்திரம் ஏதோ இருக்கா? கொஞ்சம் நின்று. என்னாச்சோ? உன்கிட்ட ஒரு பிளாஸ்டிக் கவர் கொடுத்தோம்ல? ஆமாம், அதை கொண்டா. இந்த 2 பிளாஸ்டிக் கவரில் கொடுங்க. ஏயா நீங்கள் ஆஃபீஸர் தானே? ஆமாம். அதுலேயும் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தானே? ஆமாம். ஏயா நீங்கள் ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு பிளாஸ்டிக் கவர் மாவட்ட ஆட்சியாளர் பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்காங்க, நீர் மட்டும் பிளாஸ்டிக் கவர் பயன்படுத்தலாமா? என்னாச்சோ? இல்லை சொன்னோம்லால படித்தவங்களோட படிக்காதவங்களுக்கு நல்ல அறிவு உண்டுன்னு. என்ன அடிப்பானோ? என்னதாவது சொல்லி சமாளி. இது சொல்கிற வார்த்தைக்கு சொல்லலாம். உண்மையிலே நீர் ஆஃபீஸரா இல்லையா? இல்லை நான் எதை சொல்ல பொய் சொல்லப்படாது, ஒழுங்கா சொல்ல. இல்லை நான் 6 ரூபா எடுத்து கொத்தி விடுவேன். இல்லையா நான் ஆஃபீஸர் இல்லை. ஏன்டா பொய் சொன்னேன்? தெரியாமல் சொல்லிவிட்டேன். ஏன்டா குடிக்கிறதுக்கு பைசா இல்லை, எனக்கு ஒரு கலையம் பயணித்தாங்கன்னா நாங்கள் 2 கலையம் பயணி கொடுப்போம்டா. ஆனால் நீ என்னடான்னா பயணி பொய் சொல்லி குடிக்கிறதுக்கு வந்திருக்க. பொய் சொன்னா என்ன உள்ளம் தெரியுமா? என்ன உள்ளம்? அம்மா ஐயா அம்மா அப்பா கடவுளே அம்மா அப்பா. இனிமேல யாராவது போய் சொன்ன அடி பின்னி விடுவான். பின்னி இல்லை என்னாச்சு? அடி கொண்டு விட்டான். இல்லை இது உனக்கு தேவையால எந்திர. இல்லை ஏழை இப்படி அடிச்சா? இல்லை போய் சொன்னா இப்படிதான் அடிபட்டு சாவணும். உண்மையை சொல்லி ஒன்றும் இல்லையா என்கிட்ட பைசா இல்லைன்னு சொன்னா அவங்க பயணி கொடுத்துருப்பான். போய் சொன்னா இப்படிதான் அடி வாங்கணும்ப்பா.
இப்பொழுது ஹாஸ்டலில் எல்லா மாணவர்களும் ஸ்பெஷல் கிளாஸாக எக்ஸ்ட்ரா கிளாஸாக வைத்திருக்கிறார்கள். அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு அவங்க சென்று கொண்டிருக்கிறார்கள். அதில் 2 பேர் மட்டுமே போகாமல் இருக்கிறார்கள். அவர்கள் எங்கே செல்லுகிறார்கள் என்று பார்ப்போம். டேய் ஏண்டா நீ இன்னைக்கு எங்கேயும் போகலையா? போகலடா. எல்லாரும் எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு போயிட்டாங்க, நீ போகல. நான் போகலடா. நான் இன்னைக்கு இங்கே தான் இருக்கணும். சரி, எங்கேயாவது போயிட்டு வருவோமாடா? எதில் போவ? என்னுடைய TS50 இருக்கு, அதில் சுற்றி பார்த்துட்டு வருவோம்டா. அப்படி எங்கே போகிற? எங்கேயாவது போயிட்டு வருவோம். சரி, அப்படின்னா போயிட்டு வருவோம். வா வா வா. ஏய் என்னடா ஹாஸ்டல்லையும் ஆளை காணல? எங்கடா போனானுங்க? என்னன்னு தெரியலையே. ஏய் ஹாஸ்டலில் ஆளையே காணலடா. ஒருவேளை பெஸ்ட்டு எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குன்னுட்டு பயந்து ஊருக்கு ஓடிட்டாங்களா? என்னன்னு தெரியலையே. அப்படின்னா என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம், வாராங்களான்னு இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம். ஆமாம், அப்படி என்று அந்த மாணவர்கள் எங்கே சென்றிருக்கிறார் என்றால் நமது பிளேன் கிரவுண்டுக்கு இப்போ சென்று விட்டு அங்கே சுற்றி பார்த்து விட்டு சும்மா போயிட்டு அப்படியே வந்துட்டாங்க. எதுவுமே வாங்கலை, சும்மா தான் போயிருக்கிறாங்க. அப்பொழுது டேய் ஏண்டா ரொம்ப வருத்தமாக இருக்க? எக்ஸ்ட்ரா கிளாஸ் வைப்பாங்கன்னுட்டு கஷ்டப்பட்டியாடா? டேய் என்னடா இது தாசு போஸ்? டேய் கவலைப்படாதடா, மனுஷன்னா கஷ்டம்தான் வரும். அது எல்லாத்தையுமே சிவா நீ வருத்தப்படாத. நீ எல்லாம் நல்ல முறையில் வருவ. மனசில் எதுவுமே கஷ்டப்பட்டுக்கிடாத. டேய் என்னைய கூட்டிகிட்டு போனவனே இவன் தான். சும்மா இருந்தவனை வான்னுட்டு TS50 வரை கொண்டு போய் அங்கே துருவா பிளேன் கரண்ட் வர போயிட்டு ஒன்றுமே வாங்கி கொடுக்காம வந்துட்டான். பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்ட மாதிரி என்னையே குத்தமாக சொல்கிறான். டேய் வாடா, இதெல்லாம் சகஜம்தான்டா. நம்ம எல்லாம் ராக்கிங் எல்லாம் ஒரு ஒரு கட்டத்தில் வரும்போது எல்லா பையங்களையும் ராக்கிங் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். நீ எதையும் பற்றி வருத்தப்பட்டுக்கிடாத. வா 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 வா. ஐயப்பா, உங்களுடைய பழைய காலத்து நினைவுகளை சொல்லும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. எல்லாருமே நல்ல முறையில் ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கீங்க. அதே நாள் தான் இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே ஒன்று கூடி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எல்லாமே சந்தோஷமாக இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்குள்ளேயே ஒத்துமையாக நாங்கள் இன்னைக்கு இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்துட்டு நன்மைகளை செய்வது. இப்போ மதுரையிலேயே கிட்னி ஃப்ரீயாக செய்வதற்கு ஒரு டாக்டர் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்படி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு தானங்கள் பண்ணுறாங்க. எல்லாருமே இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் எடுத்து நாங்கள் ஃபேமிலியோடு சென்று எல்லாரும் சந்திக்க போகிறோம். ஆமாப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. உங்களெல்லாம் ரொம்ப நாளைக்கு பிறகு, ஒரு 34 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு கண்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குப்பா, மகிழ்ச்சியாக இருக்கு. சரி ஐயா, கொஞ்சம் நின்னுங்கப்பா, ஒரு கிளாஸ் டீ குடிக்கலாம். இல்லையா, நாங்கள் கிளம்புறோம். ஏப்பா பார்த்தீங்களா? ஆமாம், நம்ம எல்லாருமே நல்ல சந்தோஷமாக ஒரு பாடல்களை பாடி ரொம்ப சிறப்பாக செல்லலாம்.
என்னாச்சோ பாத்தியால, ஃப்ரெண்ட்ஸுன்னா இப்படி தான் இருக்கணும். 34 வருஷம் ஆனாலும் இன்னும் மறக்காம மிக அருமையாக அன்பாகவும் பண்பாகவும் அவங்களுக்குள்ளேயே கிண்டல் கேலி முன்னால எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கும் சிறப்பா ஒரே கலர்ல ஒரே மாதிரி சட்டைகளை போடும்போது ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இந்த நட்புகள் என்னைக்கும் யாருக்கும் கிடைக்காது தெரியுமா? அப்படியா? ஆமா, 1990 படித்த அனைத்து மாணவர்களும் மிக சிறப்பாக இன்னைக்கு பெரிய அளவில் கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டுப்புற கலைஞர்களுடைய கலையும் அந்த இடத்துல வெளிப்படுத்த வேண்டும். அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்பி இருக்கின்ற இந்த கலைக்கு ஒரு விட்டுயர் கொடுத்து நம்மனால முடிஞ்ச ஒரு உதவியை செய்யணும்னுட்டு நம்ம இந்த கலையும் இங்கே செய்ய வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கும் மருத்துவர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வார்த்தைகளை சொல்லணும்ல. ஆமாப்பா, ஆமா 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 ஆமா. இல்லை, ஒரு பாட்டு பாடலை எல்லாரும் சந்தோஷமா போட்டு ஒரு பாட்டு பாடணுமா? ஆமா, ஒரு பாட்டு பாடு. மலர் குடித்தேன். சூப்பரா போடுதானே? பாடு பாடு. மலர் குடித்தேன் மெரினா கடற்கரையிலே மாமியால பறி குடித்தேன். ஆமா, மெரினா கடற்கரையில மாமியால பறி கொடுத்துருக்கான். மருஜமலை மாங்கொட்ட தலையா புளியங்கொட்ட தலையா பழுக்க தலையா இங்க வா. எல்லாம் அடிக்கார ஐயாருக்கு திடீர்னு கோவம் வர்றாமா. இல்லை, ஒரு பழைய பாட்டு, நல்ல பாட்டு படி. பழைய பாட்டு, நல்ல பாட்டு. என்னச்சோ நம்ம தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு போவாரு. ஆமா, அந்த பாடல் பாடட்டுமா? இல்லை, அது சூப்பரா இருக்குமே. பாடு பாடு. புருஷன் வீட்டு வாழ போகும் பொண்ணை தங்கச்சி கண்ணே உனக்கு புத்திமதிய சொல்லுறங்க முன்னை. சூப்பரா பாடுதானே? மாமனார மாமியால மிதிக்கணும், உந்தன் மாலையிட்ட கணவனைய தூக்கி போட்டு உதைக்கணும், சாம கோழி கூபையில முழிக்கணும், நீ சாணி கரைச்சி புருஷ மூஞ்சில கலக்கி கலக்கி ஊத்தணும். ஓ தலையா இங்க வா. மறுபடி நம்ம தங்கச்சி நம்ம வீட்டுக்கே வந்துருவா. நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நேரம் மிக அருமையாக நிகழ்ச்சி கண்டுகளித்து அனைவர்களுக்கும் நன்றி கண்ட வணக்கம். இந்த நாட்கள் அவர் எங்களோட பயணம் செஞ்சாலும் கூட இங்கே பெருமாளோட இன்ட்ரெஸ்ட்டு, பெருமாள் இப்படி ஒரு கலையை நம்ம ஊக்குவிக்கணும், இதில் நம்மளுடைய இன்சிடென்ட்டையும் சேர்த்து பேசினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இன்புட்ஸ் கொடுத்ததெல்லாம் பெருமாள். அந்த டிசெக்ஷன் ஹாலு இதெல்லாம். இந்த ஏர்போர்ட்டுக்கு போனது யாரும் இல்லை, நானும் ராமச்சந்திரன் தான். மெடிசின் போயிடுச்சு, நானும் ஏட்டே வாடா மூடோ டைப் போடுறோன்ட்டு 2 பேரும் கிளம்பி நேரம் ஏர்போர்ட்டுக்கு போனோம். இவங்க ரூமில் ஆகிட்டே காணம்டான்னு தேடினது. அந்த ஒரு இன்சிடென்ட் ஒரு சொல்லார். இந்த இன்சிடென்ட் இன்புட்ஸ் கொடுத்தலாம் நாங்கள் இல்லை, ஒன்லி பெருமாள். இந்த ஹோல் கிரெடிட் கோஸ் டு பெருமாள். இங்கே வந்தது இந்த விஷயம் இங்கே வந்தது. நான் இப்படி ஒரு இன்புட் இருக்குன்னு பார்த்ததை வர திருவேற்காடில் பார்த்தது. பட் இந்த இன்புட்ஸ் அவர் இங்கே கொண்டு வந்துடணுன்றது பெருமாளோட இன்னோவேட்டிவ் ஐடியா தான். நிறைய இன்புட்ஸ். தேங்க்ஸ் டு முத்துச்சந்திரன். வில் ஹானர் ஹிம். Let me call Perumal over the stage.